ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஒன்றிய அரசு நிதி ஆயோக் 2023-24 அறிக்கை. நிதி ஆயோகோட நிலையான வளர்ச்சி குறியீடு, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிறது 2015 நியூயார்க்கில் நடந்த சமிட்ல ஒரு கோல் வச்சாங்க. அந்த உலகம் எதை நோக்கி போகுது, 2030 இதெல்லாம் அடைய வேண்டும். 17 கோல், 169 டார்கெட் வச்சிருக்காங்க. இதை இந்தியாவில் மானிட்டர் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக். அதில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ரேங்க் போடுறாங்க. உலகமே இந்தியாவுக்கு ரேங்க் போடும்போது இந்தியாவுக்குள்ள இருக்க எல்லா மாநிலத்துக்கும் நம்ம ரேங்க் போடணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு மாநிலம் முன்னேறினா தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் முன்னேறும். அதில் உத்தரகாண்ட், கேரளா 79 பாயிண்ட்ஸ் வாங்கி 179 பாயிண்ட்ஸ் வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு அப்போ நிதி ஆயோகோட நிலையான வளர்ச்சி குறியீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 2வது இடத்தில் உள்ளது. அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. 3வது இடத்துல கோவா இருக்குது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 17 கோல் இருக்குன்னு இப்போ தான் சொன்னேன். 169 டார்கெட்ஸ். இந்தியாவில் தமிழ்நாடு எதிலெல்லாம் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி, இது மூணுலையுமே நம்ம தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. 10 குறியீடுகளில் தமிழ்நாடு எதில் முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.